வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா தக்காளி குருமா. வாங்க இந்த தக்காளி குருமா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செய்கிறது பார்க்கலாம். அருமையாக இருக்கும். அதுக்கு தேவையானது 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 2, முந்திரி 5, கசகசா 1 ஸ்பூன், ஏலக்காய் 1, உடச்சக்கல்ல 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான முக்கியமானது இதுதான். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமா சப்பாத்திக்கும் பூரிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இது கம்மியான இன்க்ரீடியன்ஸு தான், ஆனால் டேஸ்ட் மட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 4 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த அளவுக்கு தாளிக்க கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இவ்வளோதான் இந்த குருமாவுக்கு தேவையானது, இவ்வளோதான். இப்போ நான் தேங்காவை அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டேன் மையா. இப்போ குக்கரில் நான் இதை தாளிக்க போகிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய். இதை நல்லா காயட்டும். கடுகும் கல்பாசி இலை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்னது தக்காளி குருமா தான், ஆனால் இதில் தக்காளியை நிறையா சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்க்கணும். இதில் நம்ம தக்காளியை நிறையா சேர்த்துட்டா டேஸ்ட் மாறிடும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி நான் ஊற்றிட்டேன். இதை நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் உப்பு காரம் பாருங்கள். உப்பு காரம் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொடி போடாதீங்க, தூள் போட்டால் அதோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த டேஸ்ட் வராது. நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு பண்ணி பாருங்கள். இப்போ நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் சரியாக இருக்குது. நான் இதை 3 சிம்மில் வச்சு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து நல்லா இதாகிருச்சு. இப்போ குருமா ரெடியாக இருக்குது. நாம் சப்பாத்தி சுட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், நம்ம கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபிக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.